சந்தனம் சார் இங்கே தான் திருப்பி ரைட் ஹியர். உங்களுடைய நட்பு வந்து சிம்புவோட வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அண்ட் அவர் வந்து ஒரு ரிக்வெஸ்ட் வச்சிருக்காரு உங்ககிட்ட, நீங்க மறுபடியும் காமெடியானாவும் படம் வந்து நடிக்கணும் அப்படின்ட்டு. அந்த ரிக்வெஸ்ட்டை எவ்வளவு தூரத்துக்கு நீங்க எடுத்துட்டு இருக்கீங்க? இனிமேல் சந்தானம் காமெடியானாவும் அடிக்கடி படத்துல பார்க்க முடியுமா? ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு. அந்த ஃபேன் பேஸ் நீங்க மறுபடியும் காமெடியன் ரோல்ஸும் பண்ணணும் எதிர்பார்க்கறாங்க. இல்லை அதுதான் இப்போ காமெடி ரோல்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்த சந்தானத்தை பார்க்க முடியாது. நிச்சயமாக அந்த மாதிரி ஒரு சந்தானம் இருக்காது. ஏன்னா அது இப்போவே ஆடியன்ஸுக்கு டிவியில் நிறைய ஷோஸில் நிறைய ஆதித்யா சேனல் சிரிப்பெல்லாம் பார்த்துட்டாங்க. நீங்களும் யூடியூப்ல நிறைய பார்த்துருக்கீங்க. ஸோ புதுசாக ஒன்று பண்ணணும். அது எப்படி டிசைன் பண்ணி பண்ணணுன்றதை நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். அண்ட் எல்லா படத்துலையும் என்னால் பண்ணுவேனான்னு எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு ஆல்ரெடி கமிட் ஆகி ஹீரோவாக பண்ணக்கூடிய அட்வான்ஸ் கொடுத்து ஒரு 3-4 பேர் ஆல்ரெடி வெயிட்டிங்கில் இருக்காங்க. ஸோ அதுவும் நான் பண்ணணும். இப்போ அதுவே நான் ஒரு படத்தை திருப்பியும் அவங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிட்டு தான் எஸ்டிஆருக்காக அதை பண்ணுறேன். அவருக்கு அதை என்ன மாதிரி பண்ண முடியுன்றதை நான் இப்போ டிசைன் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் ஆர்யாவோட ஒரு கமிட்மெண்ட் இருக்கு. நான் வடக்குப்படி ராமசாமிலே சொன்ன ஆர்யாவோட நான் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த கமிட்மெண்ட்டும் போயிட்டு இருக்கு. ஸோ அதுக்கும் பேசிட்டு இருந்தோம். பட் இவன் எப்போ பண்ணுவான்னு தெரியல. இவங்கிட்ட அப்படின்னா ஆர்யா கியூபுக்கே 1 வீக் ஆச்சு ஆன் பண்ண அப்படின்னு சொன்னேன். ஸோ ஆனந்த ஒரு லைன் ஒன்று எழுதி இருக்கான் எங்கள் 2 பேரை வச்சு. அதில் ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணலான் இருக்கோம். ஸோ பண்ணுவேன் கண்டிப்பாக. ஆனால் நிறைய பண்ணுவேன்னு தெரியாது. பழசை பண்ண மாட்டேன் நிச்சயமா.